வித்தியாசமா எனக்குள்ள இருந்த திறமை. நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், ஆசிரியர்கள் என்பவர்கள் வெறும் பாடங்களை எடுப்பவர்கள் அல்ல. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை இனம் கண்டு அடையாளம் கண்டு அந்த திறமையை வளர்த்து விடுவதுதான் ஒரு ஆசிரியரோட வேலை. அதுதான் ஒரு குரு எப்பவுமே செய்வார். குரு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கற்றுத்தர மாட்டார். குருவோட பணி என்ன தெரியுமா? எல்லாரையும் வேலை செய்ய சொல்லுவார். எவன் எந்த வேலை நல்லா செய்யறான், எவனுக்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சு எந்த சப்ஜெக்ட் அவனுக்கு கரெக்டா வருதோ அதுக்கப்புறம் அதை ரிஷிக்கிட்ட அமைச்சிடுவார். ரிஷின்றவங்க டாக்டரேட் பட்டம் வாங்கணும் அந்த சப்ஜெக்ட்ல. அவங்க அந்த குழந்தையும் மாஸ்டர் ஆகிடுவாங்க. இது எல்லாமே 20 வயசுல முடிஞ்சிடும். 25 வயசுக்குள்ள பணம் சம்பாரிச்சு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு 25 வயசுக்குள்ளேயே பிச்சை எடுத்து 25 வயசுக்குள்ளேயே வாழ்க்கை என்னன்னு கண்டுபிடிச்சு 25 வயசுக்கு மேல வாழ்க்கையை அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஆன்மீக பாதையிலையும் வாழ்ந்து வந்தவர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. 58 ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா. 58 வயசு வரைக்கும் நம்ம இன்னும் பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறோம். 58 வயசு வரைக்கும் பணத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்பதான் வாழறதுன்னு கேட்கறேன் நான். எஸ்ஆர்எஸ் உங்கள எத்தனை பேர் உண்மையாவே சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? Can you raise your hand? Say yes. No, I want louder yes. No, I want louder more yes. உங்கள எத்தனை பேர் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பரம்பரைக்கும் இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? எஸ். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, சரியான நபராக